அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, இறைவன் தந்த மகிழ்ச்சி அதை யாரும் தட்டி பறிக்க முடியாதவாறு நாம் அதை தற்காத்து கொள்ள வேண்டும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 54 இறை வார்த்தை 8 - 10 முடிய. பொங்கியலும் சீற்றத்தால் இமைப்பொழுதே என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆயினும் என்றுமுள்ள பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். எனக்கு இது நோவாவின் நாட்களில் நடந்தது போல் உள்ளது. நோவாவின் காலத்து பெருவெள்ளம் இனி மண்ணுலகின் மேல் பாய்ந்து வராது என்று நான் ஆணையிட்டேன். அவ்வாறே உன்மீது சீற்றமடைய மாட்டேன் என்றும் உன்னை கண்டிக்க மாட்டேன் என்றும் ஆணையிட்டு கூறியுள்ளேன். மலைகள் நிலை சாயினும் குண்டுகள் இடம்பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது. என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர். என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர். அப்ப பாருங்க, நம்முடைய பாவத்தால் தான் அவர் நம்மளை கைவிடுகிறார். நாம் செய்கின்ற செயலால் தான் அவர் நம்மளை கைவிடுகிறார். அதன் மூலமாக தான் அவர் கோவப்படுகிறார். இமைப்பொழுதுதான் அவர் நமக்கு முகத்தை மறைக்கிறார் இல்லையா? ஆனால் அந்த இமைப்பொழுது அவர் முகம் நமக்கு காட்டப்படவில்லை என்றால், அவர் நமக்கு பதில் தரவில்லை என்றால், நாம் என்ன பாடுபடுகிறோம் என்பது அவரோடு ஆழ்ந்து நடப்பவர்களுக்கு தெரியும் இல்லையா? அதுதான். ஏனென்றால் ஒரு கணவன் மனைவிகள் இருவர் இருக்கும்போது அவர்களுக்குள் ஒரு சிறு சண்டை சச்சரவு வரும்போது, ஒருவர் பேசாமல் இருக்கும்போது அவர்கள் படுகின்ற துன்ப துயரங்கள் என்ன? அதுபோலதான் இறைவனோடு நம் ஆன்மா உறவாடும் போது இறைவன் அதுக்கு முகம் காட்ட மறுத்தால் படுகின்ற வாதைகளும் வேதனைகளும் எப்பப்பா அதை சொல்ல முடியாது இல்லையா? அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். முகங்காட்ட மறுத்தால் நாம் இருப்பதே வேணோ என்று நினைக்கும் அளவுக்கு நமக்கு அப்படி ஒரு துயரம் வரும். அதுதான் எப்படிங்கிறார் அதுக்கு. இது நோவாவின் நாட்கள் நடந்தது போல். ஏனென்றால் நோவாவின் நாட்களில் 40 நாட்கள் மழையை கொடுத்தல்லவா பாவம் செய்தவர்களை அழித்தார் இல்லையா? ஆனால் அவர் சொல்றார், இனிமே நான் உன்னை அப்படி செய்யவே மாட்டேன், உன்னை நான் கண்டிக்க மாட்டேன். அப்போ அவர் எவ்வளவு அன்பால், நாம் எவ்வளவு பாவம் செஞ்சாலும், நாம் அவரை புறக்கணித்தாலும், அவரை விட்டு நாம் நவண்டு சென்றாலும் அவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை தேற்றி திடப்படுத்துகிறார் பாருங்களேன். அப்போ அவர் பாருங்க, இனிமே நான் உன்னை கண்டிக்க மாட்டேன், நான் கண்டிக்கிற அளவுக்கு நீ பாவம் செய்ய மாட்டாய் என்று நான் நம்புகிறேன் என்று இறைவன் சொல்லுகிறார். அந்த நம்பிக்கை, அவர் நம்ம மீது வைத்த நம்பிக்கையை நாம் நிறைவு செய்கிறோமா? இதுதான் கேள்வி. இப்போ அப்படி நிறைவு செய்வோம் என்றால் கண்டிப்பாக நாம் நிறைவாக வாழ்வோம். ஏனென்றால் மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் நான் உன் மீது கொண்ட பேரன்போ நிலை சாயாது. ஏனென்றால் அவருடைய அன்பு விலையேற பெற்ற அன்பு. இவ்வளவு அன்பெல்லாம் போலி. எதையாவது தேவைக்காக அன்பு காட்டுவது போல் ஆக்ஷன் இருக்கும். ஆமாம், எல்லாமே அப்படி தான். போலியான வாழ்க்கை வாழ்கிறோம் நாம் இல்லையா? நாமே சும்மா ஃப்ரீ விசாவில் தானே இருக்கிறோங்க. நம்ம மூச்சு காற்று எப்பொழுது வெளியேற்றப்படுகிறது நமக்கே தெரியாதே. அது இறைவனுக்கு மட்டும்தானே தெரியும். காற்றால் அடைக்கப்பட்ட நம் உடம்பு, அந்த காற்று வெளியேறும் போது நாம் எந்த நிலைக்கு ஆளாவோம்? அப்படி ஒரு நிலை ஆளாகுவதற்கு முன்பாக இறைவனை தேடாதவர்கள் தேடுவோமா? தேடியவர்கள் பாக்கியவான்கள் இல்லையா? ஏனென்றால் அவர் ஒரு நொடி முகங்காட்ட மறுத்திருந்தாலும் அவருடைய பேரன்பால் நமக்கு இரக்கம் காட்டுவேன் என்று வாக்களிக்கிறார். அந்த பேரிரக்கத்தை கேட்டு மன்றாடுவோமா? எல்லாம் உள்ள இறைவா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வார்த்தை தந்து எங்களை தேற்றி திடப்படுத்தி, எங்களை தாங்கி, எங்களை தப்பிவித்து, எங்களை ஏந்தி உடைய கருத்துக்கள் வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. அதற்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் வளவரே, எல்லா நலங்களாலும் நிரப்பி ஞானம், நுண்ணறிவு, நுண்மதி, விவேகம் அனைத்தையும் தந்து அதன்படியே எங்களை செயல்படுத்தும்படி செய்கிறீர்கள் ஆண்டவரே. அதற்கு நன்றி. ஏனென்றால் நாங்கள் ஞானமற்றவர்கள் ஆண்டவரே, விவேகமற்றவர்கள் ஆண்டவரே, நுண்ணறிவற்றவர்கள் ஆண்டவரே. நீர்தாமே எங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி அனைத்தையும் நிறைவுபடுத்தி தெளிவுபடுத்தி ஒவ்வொரு நாளும் அதை கொண்டு வாழும்படி செய்கிறீரே. அதற்கு கோடான கொடி நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.